சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகள் எல்லாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாவது பரிசுத்த ஆராதனை கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை வானத்தின் பலகணைகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மார்க்கு 13ஆம் அதிகாரம் அதோடைய 32வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதோடைய 32வது வசனம். அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் வரப்போகிறார், வருவார். அவருக்காய் காத்து கொண்டிருக்கிறவருடைய சபையை அவர் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் வருகிறார். அவர் போகும்போது இப்படி சொல்லி கொண்டு போனார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலம் ஆயத்தம் பண்ணி முடிந்த பிற்பாடு
நான் வந்து உங்களையும் என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். அவர் சொல்லி ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு மேலாய் ஆகிவிட்டது. சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் 2000 ஆண்டுகளாய் வரக்கானோம். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னவென்று கேட்டபோது அநேக அடையாளங்களை சொன்னார். என்னுடைய வருகை சமீபிக்கும் போது இன்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னார். ஏறக்குறைய அந்த அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த பூமியிலே நடந்து கொண்டே இருக்கிறது. சொல்லப்போனால் பாவம் அதன் உச்சத்தை எட்டி கொண்டிருக்கிறது. சுவிசேஷமும் அதன் உச்சத்தை எட்டி கொண்டிருக்கிறது. ஜனங்களுடைய துன்மார்க்கமும் அதனுடைய உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று இந்த நாட்களின் சூழ்நிலைகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை நன்றாய் அறிந்தவர்களுக்கு இதெல்லாம் புரியும். அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி, சபையானது தன்னுடைய மணவாளனுக்காய் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சில எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறது. அவருடைய சபை, அவர் இரத்தத்தில் சம்பாதித்த சபையானது எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் அவருடைய வருகைக்காய் தங்களை முற்றிலுமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் அதை குறித்து கவலைப்படாமல் வாழுகிறார்கள். சிலருக்கு அதை குறித்து சிந்தையே அற்றுப்போன நிலைமையில் வாழுகிறார்கள். முடிவை குறித்து சிந்தனை இல்லாமல் உணர்வற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். பல தரப்பட்ட மக்கள் சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வருகை மத்தேயு 24 அதிகாரம் 27 வசனம் இப்படி சொல்லுகிறது: மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கே மறைவது போல. வாசிமங்கள. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரனுடைய வருகை. ஒரு செகண்ட் மலையாளத்து வாச்சு. മിന്നൽ കിഴക്കിൽ നിന്ന് പുറപ്പെട്ട് പടിഞ്ഞാറോളം വിളങ്ങും പോലെ മനുഷ്യപുത്രന്റെ വരവ് ആകും. அல்லேலூயா. ஒரு செகண்டில் அது நடந்து முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. வருகை நாளோ நேரங்களோ யாருக்கும் தெரியாது என்றும் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு மார்க் 13:32 வாசியுங்கள். மார்க் 13:32. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். குமாரனும் அறியார். குமாரனும் அறியான். குமாரனுடைய வருகை பிதாவுக்கு மாத்திரம் தான் தெரியும். வேறு எவருக்கும் அந்த நேரமோ அந்த காலமோ அந்த வருஷமோ தெரியாதென்று பரிசுத்த வேதாகமம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இந்த 2000 ஆண்டுகளுக்கு இடையிலே அநேகர் எழும்பி இந்த நாளில் வருவார், இந்த நேரத்தில் வருவார், காலங்களை பார்த்தால் இப்படிதான் இருக்கிறது என்று அநேக ஊழியர்கள் எழும்பி சபைகளை கலக்கினார்கள். அந்த நாளில் ஆண்டவர் வரவும் இல்லை, அவர்களுடைய வார்த்தை உண்மையாகவும் இருக்கவில்லை என்பது நமக்கு முன்பாய் வெளிச்சமாய் இருக்கிறது. மார்க் 13:35 வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு தெரியாது அவர் எப்பொழுது வருவார் என்று
நமக்கு யாருக்கும் தெரியாது. பலர் பல விதத்தில் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள், பலர் பல விதத்தில் உபதேசிக்கிறார்கள், பலருடைய நம்பிக்கை பல விதத்தில் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே வசனம் சொல்லுகிறது, அவர் எப்போ வேண்டுமானாலும் வரக்கூடும், ஆனால் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. இனி வருகையுடைய தாமதம் ஏன் என்று சொன்னால், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாயிருக்கிற கிறிஸ்துவின் வருகையை தள்ளி போடுகிறார் என்று பரிசுத்த வேதாகம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. எல்லாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாவரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தினாலே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாயிருக்கிற கிறிஸ்துவின் வருகையை இத்தனை 1000 ஆண்டுகளாக தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டுதானே? அப்படியானால் அவருடைய தாமதத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகும். அந்த நாளில் ஒரு செகண்டில் மின்னல் தோன்றி மறைபெறுகிற அந்த ஒரு செகண்டில் அவருடைய வருகை சம்பவிக்கும். அவருக்காய் காத்திருக்கிற சபையானது அவரோடு கூட எடுத்து கொள்ளப்பட்டு அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நித்திய ஜீவனுக்குள் சபை பிரவேசிக்கும். அல்லேலூயா. நான் சில காரியங்களை, ஏறக்குறைய 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சபை இந்த நாட்களிலே மிகவும் உணர்வோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறபடியினாலே இந்த வார்த்தையை கொடுத்து உங்களோடு கூட பேச சொல்லியிருக்கிறார். நான் அதை பேசுகிறேன். நீங்கள் காதை திறந்து வைத்து, மனதை திறந்து வைத்து, உள்ளத்தை திறந்து வைத்து தொடர்ந்துள்ள வார்த்தையை கவனித்துக் கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒன்றாவதாக மத்தேயு 24:44 வசனங்கள். மத்தேயு 24:44 வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஒன்றாவதாக மனுஷகுமாரனுடைய வருகையை எதிர்பார்த்து ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. எப்படி ஆயத்தமா இருக்கணும்? மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று விசுவாச ஸ்நானம் பெற்று மாம்சத்துக்குரிய எல்லா கிரியைகளையும் அழித்து கரையற்றவர்களாய், குறையில்லாதவர்களாய், மனசாட்சியிலே சுத்தமுள்ளவர்களாய், ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் நான் ரெடி, நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை பெற்றவர்களாகி ஆயத்தமாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்த நிமிஷத்தில் வந்தாலும் என்னுடைய சபை என்ன செய்யும்? அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் பங்கடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். பரலோகத்துக்கு போவேன்னு நம்பிக்கை உள்ளவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. மத்தேயு 25 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலே ஒரு ஆயத்தமுள்ள ஒரு டீம், ஆயத்தமாக இருந்த ஒரு டீமை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் 10 கன்னிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகைகள் மணவாளனுக்காக காத்திருந்தார்கள். மணவாளன் வருவதற்கு சற்று தாமதமான போது 10 பேரும் இரவில் நல்ல தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். நடுராத்திரியான போது இதோ மணவாளன் வருகிறான்,
அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி ஒரு சத்தம் உண்டானது. உடனே 10 பேரும் எழுந்திருந்து தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். தங்களை ஆயத்தப்படுத்தி தங்களுடைய தீவட்டிகளை கொளுத்தி மணவாளனை வரவேற்க ஆயத்தமாகும்போது 5 பேருடைய விளக்குகள் எரிந்து கொள்ளுவதாகவும் மற்ற 5 பேருடைய விளக்கு அணைந்து போவதாகவும் அங்கே காணப்பட்டது. அந்த அணைந்து போகிறவருடைய விளக்கில் எண்ணெய் இல்லாததுதான் அதற்கு காரணம். உடனே அவர்கள் பக்கத்தில் இருந்த மற்ற 5 பேர்களிடத்தில் ஆளுக்கொருவராய் ஓடி, எங்களுடைய விளக்கு அணைகிறதே, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள், எங்களுடைய விளக்கு அணையாதபடி நாங்கள் காத்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் கெஞ்ச ஆரம்பிக்கிறார்கள். அவர்களோ நல்ல சமாதானத்தோடு அவர்களிடத்தில் இப்படி பதிலளிக்கிறார்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமற் போகாதபடிக்கு நீங்கள் போய் விற்கிறவரிடத்தில் தயவு செய்து போய் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அவர்கள் பணத்தையும் எடுத்துக்கொண்டு தங்களுடைய விளக்கில் எண்ணெய் வாங்குவதற்காக ஓடுகிறார்கள். இவர்கள் ஓடின உடனே அந்த செகண்டில் தானே மணவாளன் இறங்கி வந்தான். ஆயத்தமாயிருந்த கன்னிகைகளை அழைத்து கொண்டு மணவாளன் புறப்பட்டு சென்றான். கதவும் அடைக்கப்பட்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னாலே இந்த 5 கன்னிகைகளும் திரும்ப வந்தார்கள். எண்ணெய்களை நிரப்பிக் கொண்டுதான் வந்தார்கள். ஆனால் அதற்குள்ளாக காலம் முடிந்து விட்டது. எஜமா அந்த கதவை தட்டுகிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று சொல்லி, எங்களுக்கும் அந்த கதவை திரையும், நாங்களும் உள்ளே பிரவேசிக்கட்டும் என்று சொன்னபோது உள்ளிருந்து ஒரு சத்தம், வெளியே இருந்து ஒரு சத்தம் கேட்டது. நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியே என்று சொல்லுகிற ஒரு சத்தம். நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன். சபையானது இந்த ஆண்டவர் சொன்ன இந்த ஊமையை அழகாக இந்த நாட்களில் கவனித்துக் கொண்டு மிகவும் கருத்துள்ளவர்களாய் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா விதத்திலும் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறதா? நீங்கள் ஏதோ ஒரு அல்லேலூயா சொல்லிவிட்டீர்கள், நல்லது, உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. ஆனால் உங்களை பரிசோதித்து பாருங்கள், உங்களை சோதித்து பாருங்கள். உங்கள் விளக்கில் எண்ணெய் இருக்கிறதா? அபிஷேகத்தின் பூரண நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? மணவாளன் வரும்போது உங்களுடைய அபிஷேகம் நிறைவானதா இருக்குமா? சோதித்து பாருங்க. அதாவது பரிசுத்தன் அபிஷேகம் என்று சொல்லுவது நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையில் அல்ல. ஹல்லேலூயா. அது என்றோ உங்களுக்குள் இருந்த ஒரு அபிஷேகம். அது உங்களுக்குள் சிலரிடத்தில் நல்ல அபிஷேகம் இருக்கிறது. சிலர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிறார்கள், உண்மை. ஆனால் அநேகருடைய அபிஷேகம் கேள்விக்குறியாயிருக்கிறது. ஒரு காலத்தில் அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஒரு காலத்தில் அவர்களுக்குள் அபிஷேகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்குள் அபிஷேகம் இருக்கிறதா? இன்றைக்கு அவர்கள் அபிஷேகத்தில் தான் இருக்கிறார்களா? ஆமா, நாங்க அந்நிய பாஷை பேசுகிறோமே, அது அன்றைக்கு பேசின அந்நிய பாஷை மறக்காமல் வைத்திருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ ஆயத்தமாகணும். மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். நீ உடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் சரிபார்க்க வேண்டிய கட்டம் வந்தாயிற்று. வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதிகமாக யோசித்து
கண்ணீர் வடிக்க வேண்டிய காலகட்டம் இது. வீணாய் ஓடினதும், வீணாய் ஆராதித்ததும், வீணாய் நடந்ததும் ஒரு நாளும் வீணாய் போகாதபடி, அதாவது இந்த உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய தான தர்மங்கள், நீங்கள் தேவனுக்கு கொடுத்தவர்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு மணவாளனுடைய வருகைக்காய் உங்களை பரிபூர்ணமாய் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் வரும்போது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டியது அவசியம். எல்லா பகுதியிலும் கரையற்றவர்களும் குறையற்றவர்களுமாய் காணப்பட வேண்டியது அவசியம். குறைந்தபட்சம் கொஞ்சம் முயற்சியாவது பண்ணுங்களேன். குறைந்தபட்சம் கொஞ்சம் முயற்சியாவது பண்ணிக்கொள்ளுங்கள். யோசப் என்ற பேர் இருக்கிறதுனால் பரலோகத்தில் போய்விட முடியாது. ராபர்ட் என்கிற பேர் இருக்கிறதுனால் பரலோகத்துக்கு சென்று விட முடியாது. ஐயப்பன் என்ற பேர் உள்ளவன் பரலோகத்துக்கு போக முடியாது என்றும் சொல்ல முடியாது. சிவகுமார் என்கிற மனிதன் பரலோகத்துக்கு போக முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. இஸ்மாயிலுக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. சில வேளை விக்டரும் யோசப்பும் யோவானும் மார்க்கும் லூக்காவும் எல்லாம் கைவிடப்படும் போது அநேக ஐயப்பன்மார்களும் அநேக சிவகுமார்மார்களும் அநேக இஸ்மாயில்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ராபர்ட்டுகளும் யோவான்களும் மத்தேயுக்களும் லூக்காக்களும் அசட்டையாயிருக்கும் போது, அசதியாயிருக்கும் போது, மற்றவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற கடைசி நாளில் கொஞ்ச நேரத்தில் தங்களை மிகவும் ஆயத்தப்படுத்தி கொண்டு கண்ணீரோட கதறி இழந்து போன நாட்களை நினைத்து வேதனைப்பட்டவர்களாகி, அதாவது அந்த 11ஆம் மணி நேரத்தில் பண்ணையில் வேலைக்கு வந்தவனுக்கு கிடைத்த அந்த செல்வம், அந்த ஒரு பண சம்பளம், இதைத்தான் ஆண்டவர் அழகாய் சொன்னான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில பேர். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறக்கூடிய நிலைமை வரும். அதாவது அழைக்கப்பட்டவர்கள் தங்களை அசட்டையாய் எண்ணிக்கொண்டிருக்கும் போது, அஜாக்கிரதையாய் இருந்து கொள்ளும் போது, தங்களை ஆயத்தப்படுத்துவதிலே தாமதப்படும் போது, அந்த மற்றவர்களோ தங்களுக்கு கிடைத்த அந்த கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நிமிஷங்களுக்குள்ளாய் தங்களை பரிபூர்ணமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டோடைய வருகைக்கு முன்பாய் போய் நிற்பார்கள். அல்லேலூயா. அதனால் தான் சபையோடு இந்த காலை வேளையில எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளையும் சோதித்து பார்த்து கொள்ளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த கட்டத்தில் எப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுடைய முகத்தை தான் பார்க்க முடியும். உங்களுடைய வெளியில் உள்ள காரியங்களை, உங்களுடைய புறமான காரியத்தை மட்டும்தான் நான் உங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உள்ளான ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ளே தேடிக்கொண்டிருக்கிற, உள்ளுக்குள்ளே புகுந்து உங்களை சோதித்து பார்க்கிற ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இதயத்தின் ஆழங்களுக்குள்ளே வருவார். ராமன் சொல்லுங்களேன். அவரை யாரும் ஏமாற்றி விட முடியாது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை வசனங்களை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். ഞാനോ ഇപ്പോൾ തന്നെ പാനീയയാഗമായി
ആ എന്റെ നിര്യാണ കാലവും അടുത്തിരിക്കുന്നു. ആ ഞാൻ നല്ല പോർ പൊരുതു, ഞാൻ നല്ല പോർ പൊരുതു, ഓട്ടം തികച്ചു, ഓട്ടം തികച്ചു, വിശ്വാസം കാത്തു. വിശ്വാസം കാത്തു. ഇനി നീതിയുടെ കിരീടം ഇനി നീതിയുടെ കിരീടം എനിക്കായി വച്ചിരിക്കുന്നു. എനിക്കായി വച്ചിരിക്കുന്നു. അത് നീതിയുള്ള ന്യായാധിപതിയായ അത് നീതിയുള്ള ന്യായാധിപതിയായ കർത്താവ് കർത്താവ് ആ ദിവസത്തിൽ എനിക്ക് നൽകും. ആ ദിവസത്തിൽ എനിക്ക് നൽകും. തമിഴിൽ വാசி മക്കളെ. ஏனென்றால் ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. போது நிறுத்து ஒரு நிமிஷம். ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்காய் ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன் தைரியத்துடன் இப்படி சொல்லுகிறான், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்து விட்டது. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்து விட்டது. எனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது, எனக்கு முடிவு சம்பவிக்க போகிறது. நான் தேகத்தை விட்டு பிரிந்து நான் என் மீட்பருடைய ராஜ்யத்துக்கு போக போகிறேன். அடுத்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். வசி நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்ட நம்பிக்கை, உறுதித்தன்மை, உறுதித்தன்மை, அசைக்க முடியாத உறுதித்தன்மை, தன்னை ஆயத்தப்படுத்தின, மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுத்தின ஒரு மணவாட்டியுடைய அசைக்க முடியாத உறுதித்தன்மை. எப்பொழுது மரணம் வேண்டுமானால் சம்பவிக்கட்டும், எப்பொழுது வேண்டுமானால் எனக்கு முடிவு வரட்டும், ஆனால் சீக்கிரம் இந்த தேகத்தை விட்டு நான் பிரிய போவது உண்மை. என் ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு பிரிய போவது உண்மை. ஆனால் அதற்கு முன்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. மணவாளனாயிருக்கிற கிறிஸ்து வரும்போது அதை எனக்கு தருவார். இதுதான் ஆயத்தப்படுத்தின விதம். இதுதான் சபை தன்னை ஆயத்தப்படுத்துகிற விதம். மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் ஓடினதும் நாம் பிரயாசப்பட்டதும் வீணாய் போய்விடாதபடி, நம்முடைய ரட்சிப்பு இழந்து போகாதபடி, இத்தனை ஆண்டுகள் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டும் அவர் வரும்போது, அவர் வெளிப்படும் போது அவருடைய ராஜ்யத்தில் நாம் பங்கு கொள்ளாதவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய் போகக்கூடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய நிர்பந்தமான நேரங்கள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு 24:42 விழித்திருங்கள். 24:42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள், விழித்திருங்கள். ഹല്ലേലൂയ. മലയാളത്തിൽ വായിച്ചേ. നിങ്ങളുടെ കർത്താവ് ഏത് ദിവസത്തിൽ വരുന്നു എന്ന് നിങ്ങൾ അറിയായതുകൊണ്ട് ഉണർന്നിരിപ്പീൻ. ഒരു ഹല്ലേലൂയ சொல்லுங்க. விழித்திருங்கள், அதான் உணர்ந்திருப்பீன். ஆமென். அவர் ஏது நிமிஷத்தில், ஏது நாளில், எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் விழித்திருங்கள், உணர்ந்திருங்கள், உணர்ந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 17ஆம் அதிகாரம் 34 முதல் வாசிங்க. லூக்கா 17:34 முதல். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேர், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். பாருங்கள், 3 சம்பவங்களை
வேதம் அங்கே எடுத்துரைக்கிறது. ஒன்று, 2 பேர் படுக்கையில் இருக்கிறார்கள். மணவாளன் வருகிற சத்தத்தை கேட்டு ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. பாருங்க, 2 பேரும் ஒரே சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஒரே இடம், ஒரே லொகேஷன், ஒரே சூழ்நிலை. எப்படி அந்த 10 கன்னிகைகள் தங்களுடைய மணவாளனுக்காய் காத்திருந்தார்களோ அதே போல ஒரே லொகேஷன், ஒரே சூழ்நிலை. ஆனா ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருத்தி கைவிடப்பட்டாயிற்று. அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்க போதும் ஒரு ஆள் தன்னை ஆயத்தப்படுத்தி, தன்னை எச்சரிக்கையோடு மணவாளனுடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி படுக்கைக்கு போகும்போது ஃப்ரீயா போய்விட்டாள். இனி ஒன்றுமில்லை. இந்த இரவு நான் நித்தியத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தால் நான் ரெடி என்கிற சூழ்நிலையில் அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்தாள். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் அவள் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தாள். எல்லா காரியத்தையும் அவள் ஒழுங்குபடுத்தினாள். அவள் ஒழுங்குபடுத்தாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷர்களுக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு முன்பாகவும் இந்த பூமியிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்த சிச்சுவேஷனில் தன்னுடைய சுற்றமும் நட்பும் எல்லா காரியத்திலும் அவள் தன்னை ஆயத்தப்படுத்தி உணர்வுள்ளவளாகி எப்ப வேண்டுமானாலும் என் ரட்சகர் வரக்கூடும் என்று சொல்லி தன்னை பயத்தோடு ஆயத்தப்படுத்தினவளாயிருந்தாள். அவள் மணவாளனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டாள். ஆனால் அந்த இன்னொரு ஆள் சற்றே கவனக்குறைவாக இருந்திருக்க கூடும். ஹல்லேலூயா. மேபி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தாவியை பெற்றிருக்கலாம், மற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் ஒழுங்கா கடைபிடிக்கிறவளா இருந்திருக்கலாம். அந்த புத்தியுள்ள கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்குரிய அந்த சிறிய வித்தியாசத்தை போல, எண்ணெய் விளக்கில எண்ணெய் தீர்ந்ததை அறியாதிருந்த அந்த ஒரே ஒரு சம்பவத்தை போல ஏதோ ஒரு குறை எங்கோ ஒளிந்திருந்ததை புரிந்து கொள்ள முடியாதவளாய் அல்லது அதை நிவர்த்தி செய்யக்கூடாதவளாய் படுக்கைக்கு போனதினாலே பாவம் கைவிடப்பட்டவளாய் படுத்து கிடக்கிறாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னும் 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரைத்துக்கு ஒரே சூழ்நிலையில் உட்கார்ந்து இயந்திரம் அரைக்கிறார்கள். திடீரென்று ஒருத்தி காணாமற் போகிறாள், ஒருத்தி இயந்திரம் அரைத்துக் கொண்டே இருக்கிறாள். அங்கே அந்த இயந்திரம் அரைத்தவள் அரைத்துக்கொண்டு அந்த கைவிடப்பட்ட ஸ்திரீ மற்றவளை தேடி இருக்கக்கூடும், ஐயோ என்று அங்கலாய்த்து இருக்கக்கூடும். என்னோடு கூட இயந்திரம் அரைத்துக்கொண்டு ஒரு ஸ்திரீயை காணவில்லை என்று பதறி இருக்கக்கூடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள், இன்னொருத்தி கைவிடப்படுகிறாள். அதான் உணர்வோடு இருந்தவள், விழிப்போடு இருந்தவள். இனி 2 பேரை சொல்லப்பட்டிருக்கிற வயலில் இருக்கிறார்கள். 2 பேர் வயலில் இருக்கிறார்கள், ஒரே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், இன்னொருவன் கைவிடப்படுகிறான். பாருங்க, தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் ஒரு ஆள் தன்னை ஆயத்தமாய் வைத்திருக்கிறான், இன்னொருவன் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறான். இயந்திரம் அரைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்திரீ தன்னை ஆயத்தமாய் வைத்திருக்கிறாள், இன்னொரு ஸ்திரீ ஆயத்தம் இல்லாதவளாய் இருக்கிறாள். வயலில் இருக்கும் போதும் தன்னை ஒருத்தன் ஆயத்தமாய் வைத்திருக்கிறான், வேலை செய்கிறான், தொழில் பார்க்கிறான், வருமானத்துக்காய் பிழைப்புக்காய் தன்னால் முடிந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையிலும் அவன் தன்னுடைய மணவாளனுடைய வருகைக்காய் தன்னை ஆயத்த நிலைமையில் வைத்திருக்கிறான். படுக்கையில் இருக்கும் போதும் ஒருத்தி தன்னை ஆயத்தமாய் வைத்திருக்கிறாள். அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்லுவோம். எப்படி பாஸ்டர், என்னுடைய தொழிலில் இப்படி பண்ண முடியாது, என்னுடைய பிசினஸ்ல இப்படி பண்ண முடியாது, நான் பொய் சொல்லாம எப்படி பிசினஸ் பண்ண முடியும், எப்படி நான் பிழைப்பு நடத்த முடியும், நான் அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டி இருக்கிறது. நிறைய சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த வேத பகுதி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாக்கு போக்கு சொல்லாம
எந்த சூழ்நிலையிலும் படுத்துக் கொண்டிருக்கும் போதாகட்டும், வயலில் இருக்கும் போதாகட்டும், இயந்திரம் அரைத்துக் கொண்டிருக்கும் போதாகட்டும், எந்த சூழ்நிலையிலும் பரலோகத்துக்குரியவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆட்டுக்குடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அவருடைய வருகைக்காய் தங்களை ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. விழிப்புடன் இருக்க வேண்டும், மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். இனி காலம் செல்லட்டும் என்று அஜாக்கிரதையாய் இருந்து விடாதீர்கள். இனியும் காலம் செல்லும், அல்லது இன்னும் சில வருஷங்கள் போய்விடட்டும், நான் வாழ்க்கையை நன்றாய் அனுபவித்த பிற்பாடு நான் என்னை ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி கவலையற்றவர்களாய், வருகை குறித்து கவலையற்றவர்களாய் இருந்து விடாதீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன அப்படி நீங்க இருப்பீங்கன்னா ஒருவேளை அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்தாய் முடிவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது, இன்னும் உலகத்தை நேசித்துக் கொண்டு இருக்கக்கூடாது, இன்னும் மனம் திரும்பாத இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. ஏனென்றால் முடிவு ஒரு நாள் நிச்சயம் வரும், முடிவு ஒரு நாள் நிச்சயம் வரும். எல்லா மனுஷர்களுக்கு நியாய தீர்ப்பு ஒரு நாள் கட்டாயம் வரும். எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய ஒரு நாள் வரும். எல்லாவரும் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாய் போய் நிற்க வேண்டிய ஒரு நாள் கட்டாயம் வரும். அது என்று வருகிறது, எப்போ வருகிறது என்று யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்தை விட்டு போகிற வயதோ நேரமோ காலமோ மனுஷருக்கு வழங்கப்படவில்லை. யாருக்கும் தெரியும். எந்த வயதில் வேண்டுமானாலும் போகலாம், எப்ப வேண்டுமானாலும் தேகத்தை விட்டு பிரியலாம். ஆனால் சபையானது மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். தொழில் செய்யுங்க வேண்டாம் என்று சொல்ல, தொழில் செய்யுங்க, தொழில் செய்யணும், வேலை செய்யணும். வேலை பார்க்காதவன் சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கைக்கு நலமான ஏதாவது ஒரு வேலை செய்யத்தான் வேண்டும், குடும்பத்தை போஷிப்பதற்காக வேலை செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் நீ எந்த வேலை செய்கிறாய் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீ செய்கிற வேலை நித்திய ஜீவனுக்கு போக உனக்கு தடையா இருந்தால் அந்த வேலையை விட்டுக்கொண்டு இன்னொரு வேலையை பாரு. தேவனை ஆராதிப்பதற்கும் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழில் சரியானது அல்ல என்று நீங்கள் எண்ணுவீர்களே, ஆனால் அதை இங்கே நிறுத்திவிடுங்கள். ஏனென்றால் பூமியில் இருக்கிற உங்களுடைய வருமானத்தையும் விட, உங்களுடைய சம்பளத்தையும் விட, நீங்க வாங்குகிற பணத்தையும் விட உங்களுடைய ஜீவன் முக்கியமானது. வேலை எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம், இன்ன வேலை தான் செய்ய வேண்டும் இல்லை, நியாயமான எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். நமக்கு உடல் ஆரோக்கியம் ஆண்டவர் புத்தியும் கொடுத்திருப்பாரேனால் புத்தியை பயன்படுத்தியோ, வேலை ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தியோ எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். இழிவான வேலை என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒரு வேலையும் இல்லை. சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கிற இந்த தரித்திரம் பிடித்த நாட்டில் இருக்கிற மக்கள் இழிவான வேலை என்று எண்ணுகிறது மேலை நாடுகளில் மிக அதிக சம்பளத்தை கொடுக்கிற வேலை அது. இங்கே இருக்கிற எலக்ட்ரிஷியனையோ பிளம்பரையோ கொத்தன் மேஸ்திரியோ யார் மதிப்பதில்லை, விவசாய கூலியை யார் மதிப்பதில்லை. மற்றவர்களுடைய நம்முடைய இந்தியர்களுடைய மனோபாவத்தின்படி அவர்கள் எல்லாரும் கீழ்த்தரமான தொழில்களை செய்கிறவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இதே டெக்னீஷியன்களுக்கு தான் ஐரோப்பா நாடுகளில் மிக அதிகமான சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அங்கே இவர்களுக்கு மிக உயர்ந்த கனம் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம் டாக்டர் படிப்பு தான் படிப்பு, என்ஜினியர் தான் படிப்பு, ஐஏஎஸ் தான் நல்ல படிப்பு, இவர்களுக்கு தான் மரியாதை, இவர்களுக்கு தான் மதிப்பு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். ஏமாற்றாமல் பிழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பொய் பேசாமல் பிழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும்,
திருடாமல் பிழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். துரோகம் பண்ணாமல் பிழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காட்டி கொடுத்தும் கூட்டி கொடுத்தும் பிழைக்காமல் நேர்மையான வழியிலே ஆரோக்கியமான முறையிலே பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற வழிகள். அது எந்த தொழிலா இருந்தாலும் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் உன்னை விழிப்பாய் வைத்துக்கொள். தேவன் உன்னை ஒரு கலெக்டராய் வைத்திருந்தாலும் அந்த இடத்துல விழிப்பாயிரு. கலெக்டர் பதவி உனக்கு நிரந்தரமானது அல்ல. நீ அந்த சீட்டை விட்டு ஒரு நாள் வெளியே வர வேண்டும். தேவன் உன்னை ஒரு டாக்டராக வைத்திருந்தால் நீ சந்தோஷப்படு. ஆனால் அது உனக்கு நிரந்தரமானது அல்ல. நீ அதிலிருந்து ஒரு நாள் வெளியே வர வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீ புறப்பட்டு தான் போக வேண்டும். உன்னை இந்த தேசத்தில் மிக அதிகமான ஒரு பிரபலமான தொழிலதிபராக வைத்திருந்தால் உனக்கு 100, 1000, 10,000 தொழிலாளிகளை தேவன் கொடுத்திருந்தால் நீ சந்தோஷப்படு. ஆனால் அது உனக்கு நிரந்தரம் அல்ல. நீ இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தை விட்டு கிளம்பி போய்த்தான் ஆக வேண்டும். ஒரு நாள் போகும்போது எங்கே போக போகிறாய் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிரு. 2 இடத்தில் நீ போகத்தான் வேண்டும். ஒன்று நித்திய ஜீவனுக்குள், இல்லை ஒன்று நித்திய மரணத்துக்குள் நீ போய்த்தான் ஆக வேண்டும். நியாய தீர்ப்பு மனுஷனுக்கு உண்டு. இம்மைக்காக மாத்திரம் நீ தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் நீ பரிதபிக்கப்பட்டவனாயிருப்பாய். உன்னுடைய வியாதி குணமாவதற்காக நீ ஆண்டவரை ஆராதிக்கிறாயா? நீ பரிதபிக்கப்பட்டவன். உனக்கு நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல பெண்ணு, நல்ல ஆண் புருஷன் இப்படியெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீ இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறாய் என்றால் நீ மிகவும் பரிதபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் இதற்காகத்தான் ஆண்டவரை சேவிக்கிறார்கள். தங்களுடைய வியாதி குணமாக வேண்டும், தங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும், நிறைய நிலங்கள் வாங்க வேண்டும், நல்ல வீடு கட்ட வேண்டும், நன்றாய் படிக்க வேண்டும், அமெரிக்காவில் வேலை கிடைக்க வேண்டும், யூரோப் ராஜ்யங்களுக்கு பயணிக்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தில் கர்த்தரை சேவிக்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? பலருடைய காதுகளுக்கு இது வந்து எட்டவில்லை என்பது எனக்கு நன்றாய் தெரியும். சிலர் உற்சாகமாய் ஆச்சரியமாய் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாய் தெரிகிறது. சிலர் அலட்சியமாய் அமர்ந்திருப்பது எனக்கு நன்றாய் தெரிகிறது. சிலருடைய காதுகளுக்கு இந்த செய்தி வரவில்லை என்பது எனக்கு நன்றாய் புரிகிறது. அதொன்றும் புதிதான காரியம் அல்ல. சில விதைகள் வழி அருகே விழத்தான் செய்யும். சில விதை வழி அருகே விழத்தான் செய்யும். அந்த வழி அருகே விழுந்த விதையை பிசாசு எடுத்துக்கொண்டு போகத்தான் போகிறான். அவனை போக போக அனுமதி கொடுக்கிறதுக்காய் நீ ஒரு நாள் விலை கொடுக்க வேண்டி வரும். விதை விதைக்கும் போது இந்த விதை நல்ல நிலமாயிருக்கனுடைய இதயத்தில் விழாதபடி அந்த விதையை நீயே அதை தட்டி தள்ளி அது தரையில் விழும்படி பண்ணுகிறாய் அல்லவா? அதற்கு ஒரு நாள் நீ விலை கொடுப்பாய். Praise the Lord. Hallelujah. அதற்கு ஒரு நாள் நீ விலை கொடுக்கணும். கொடுப்பாய், கட்டாயம் கொடுப்பாய். அது ஒரு சந்தேகமும் இல்லை. விலை கொடுப்பு தான் வேண்டும். ஆனால் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. நல்ல நிலத்தில் இந்த விதை விழுந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் 30, 60, 100 மேனி பலம் கொடுக்கும் என்பது நன்றாய் தெரியும். இன்றைக்கே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவருடைய உள்ளங்களில் ஆராய்ச்சி வேலை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆராய்ச்சி ஆரம்பித்து விட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எங்கே குறை இருக்கிறது, நான் இன்னும் இதை எப்படி சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், இன்னும் நான் சரிபடுத்த வேண்டிய காரியங்கள் என்ன என்கிட்ட இருக்கிறது என்பதை குறித்து அநேகர் சிந்தித்துக் கொண்டிருப்பது எனக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை மட்டும் இந்த ஆகஸ்ட் மாதம் 1வது பரிசுத்த ஆராதனை கால வேளையிலே உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என் மீட்பர் வருவார். ஆயத்தமாயிருக்கிற சபையை அவர் எடுத்துக்கொள்ளுவார். விழிப்பாயிருக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனுக்குள்ளே சபை பிரவேசிக்கும். பரலோக ராஜ்யத்துக்குள் சபை பிரவேசிக்கும். நித்திய காலமாய் மணவாளனுடைய வாழ்வதற்காக ஆயத்தமாயிருக்கிற சபை பிரவேசிக்கும் போது
இன்றைக்கு வார்த்தை அல்ல தட்டுகிற, வார்த்தைக்கு முன்பாய் நடுக்கம் கொள்ளாத, செவி கொடுக்க விரும்பாத ஜனங்கள் ஒரு நாள் பரிதாபத்துக்குரியவர்களாய் போவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரை வசனங்களை வாசியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலங்களின் பொல்லாத சேனையோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் இங்கு நாளிலே அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களை கவனி, அதுதான் முக்கியம். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கத்தக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன சர்வாயுத வர்க்கம்? சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் சத்தியம் சத்தியம். ஹலோ, சத்தியம் என்னும் கச்சை இதுல அறையில கட்டிக்கோ. உடைய ரட்சிப்பின் வஸ்திரம் உரிந்து கீழே விழாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் செய்கையிலும் எல்லா காரியத்திலும் சத்தியத்தை மட்டும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை தவிர வேற எதையும் கையில் வைத்திராதிருங்கள். பொய்யை தேவன் விரும்புகிறதல்ல, பொய் பேசுகிறவனை விரும்புகிறவர் அல்ல, பொய்யை நடப்பிக்கிறவனையும் தேவன் விரும்புகிற தேவன் அல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம், சத்தியத்தை மட்டும்தான் தேவன் விரும்புகிற காரியம். அதனால உன் ரட்சிப்பின் வஸ்திரம் உரிந்து விழாதபடி, நீ நிர்வாணியாய் காணப்படாதபடிக்கு, மணவாளன் வரும்போது வஸ்திரம் உடுத்தவனாய் காணப்படும்படிக்கு சத்தியம் என்னும் கச்சை உன்னுடைய அறையிலே இருக்கட்டும். இரண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக்கொள். நீதி, நேர்மை என்கிற மார்க்கவசத்தை தரித்துக்கொள். நீதி அல்லாமல் அநீதி ஒரு நாளும் நீ யாருக்கும் எப்பொழுதும் எங்கும் செய்து விடாதபடி நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும், அல்லது விழிப்பாக இருக்க வேண்டும். மணவாளன் வரும்போது உன்னை நீதிமானாய் காண வேண்டும். மணவாளன் வரும்போது உங்களில் ஒவ்வொருத்தரையும் நீதிமானாய் காண வேண்டும். அங்கே ஆதியாகமத்தின் காலத்திலே ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க சித்தம் கொண்ட போது, பாவம் நிறைந்த இந்த பூமியை அழித்து மறுரூபமாக்கி ஒரு புதிய பூமியை, புதிய சந்ததியை உருவாக்க சித்தம் கொண்ட போது, பூமி முழுவதும் துன்மார்க்கர்களால் நிறைந்திருந்த போதும் ஒரு நீதிமானையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் கண்டு அவனை ரட்சிப்பதற்காய் அவனுக்காக ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணி கொடுத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாவம், கொடூர குற்றங்களும், கொடூர பாவங்களும், கொடூரமான வாழ்க்கை முறைகளும் உண்டாயிருக்கிற இந்த கடைசி காலங்களிலே, ஹலோ ஹலோ, நிமிந்து பாரு. நீ பைபிளை பார்த்து இப்ப என்ன சம்பாதிக்க போற? நான் பேசுறத கேளு, நிமிந்துரு. ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் எடுத்தவன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை தேடி எடுத்து கொண்டு வருவான். ஆனா நான் பிரசங்கிச்சு கொண்டிருக்கோம் பயங்கர பைபிள் வாசிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. நிமிர்ந்து நான் பேசுறதாவது கவனி. கொடூரமான பாவம் நிறைந்த இந்த பூமியிலே கொடூரமான வாழ்க்கை முறை உண்டாயிருக்கிற கடைசி காலத்தில், சுபாவ அன்பில்லாத கடைசி காலத்தில், மனுஷருடைய கொடூர குணம் வெளிப்பட்டிருக்கிற இந்த கடைசி காலங்களிலே சபையானது நீதியும் நேர்மையும் உத்தமம் உள்ள சபையாய் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினாலே சபை நீதி உள்ள சபையாய் வாழும்படியாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை எப்பொழுதும் நீங்கள் தரித்து கொண்டிருங்கள். தேவன் அநீதியை விரும்புகிற தேவன் அல்ல, அநீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அவர் அநீதியை வெறுக்கிற தேவன், நீதிமானை கைவிடாத தேவன், நீதிமான சந்ததிகளையும் கைவிடாத தேவன். நீதிமான சந்ததிகள் ஒரு நாளும் அப்பத்துக்கும் இறந்து தெரிய விடாத தேவன், ஜீவிக்கிற தேவன். சீக்கிரமாய் வந்து நீதிமான்களை சேர்த்துக் கொள்ளுவார்.
அதனால தான் நீதியை நீ தரித்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை நீ தொடுத்துக் கொள்ள வேண்டும். எந்த சமயத்திலும் எப்படி எப்பொழுது வேண்டுமானாலும் ஒரு ஆத்துமாவை ஜீவனுக்குள்ளே கொண்டு வருவதற்கு சத்திய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை உன் கால்களில் எப்பொழுதும் தொடுத்தி இருக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆயிரங்கள் 10,000 கோடிகள் ஆண்டவரை அறியாதவர்களாய் அழிந்து கொண்டிருக்கும் போது அறிந்திருக்கிற ஜீவனுள்ள சத்தியத்தை அறிவிக்கும்படியாய் பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை உன் பாதத்திலே எப்பொழுதும் தொடுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எப்ப வேண்டுமானாலும் மணவாளன் வருவார். நீ ஆயத்தமா இருக்கணும். உன் பாதரட்சை கால்களிலே போடப்பட்டதா இருக்கணும். பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவளாயிரு. விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்திரு. ஜீவனுள்ள தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் கொஞ்சமும் குறையாததா இருக்கட்டும். ஆமென். உலக வாழ்க்கைக்காய் மட்டும்தான் அவரை விசுவசிக்கிறாயா? உலக நன்மைக்காய் மட்டும்தான் அவரை விசுவசிக்கிறாயா? உலகத்துள்ள மேன்மைக்காய் மட்டும்தான் அவளை விசுவசிக்கிறாயா? எக்ஸாம் எழுதி அதில் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு வெற்றிக்காக நீ தேவனை விசுவாசம் வைத்திருக்கிறாயா? அப்படியானால் வேதம் சொல்லுகிறது, நீ பரிதபிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, பரிதபிக்கப்பட்டவன். அதை விட மேலானதை நாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துக்கு வேண்டியவைகளை எல்லாம் ஆண்டவர் நோக்கி இலவசமாய் கொடுக்கும் போது நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் பற்றி கொள்ள முழு மனதோடு உன் இருதயத்தை செலுத்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மக்கள் ஓடுகிறார்கள், பரபரப்பாய் ஓடுகிறார்கள், பரபரப்பாய் ஓடுகிறார்கள். ஆராதிக்க நேரம் இல்லாமல் ஓடுகிறார்கள், செபிக்க நேரம் இல்லாமல் ஓடுகிறார்கள். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பாதபடியில் அமர்ந்து தங்களை சோதித்து பார்க்க நேரமற்றவர்களாய் ஓடுகிறார்கள். எங்கே ஓடி முடியும் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கைக்காய் ஓடுகிறார்கள், படிக்க ஓடுகிறார்கள், வேலைக்கு ஓடுகிறார்கள், வருமானத்துக்காய் ஓடுகிறார்கள். இந்த ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு நாள் முடிவு வரும் என்றும் சிந்தித்துக் கொள்ளும்படி அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். வேலைக்காய் ஓடு வேண்டாம் என்று சொல்லவில்லை, வாழ்க்கைக்காய் ஓடு வேண்டாம் என்று சொல்லவில்லை. பிழைப்புக்காய் ஓடித்தான் ஆக வேண்டும், படிக்க ஓடித்தான் ஆக வேண்டும், எதிர்காலத்துக்காக நீ ஓடித்தான் ஆக வேண்டும். அவைகள் எல்லாம் முறைப்படி நடந்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய ரட்சிப்பை கவனமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் இந்த காலவேளையில் சபைக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய பந்தி ஆராதனைகள் ஒவ்வொரு மாதமும் நடக்கும் போது இங்கே விசுவாச ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த அபிஷேகம் பெற்ற நபர்களில் கூட அநேகரை காண முடிவதில்லை. இங்கே கர்த்தருடைய பந்தி மாதந்தோறும் நடக்கும். ஆனால் அந்த பந்தியிலோ ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தான் காணப்படுகிறார்கள். மற்றவர்கள் தங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாதது போலவும் தாங்கள் இதுக்கு ஆயத்தமாய் இல்லாதது போலவும் நடித்து கொண்டு போகிறார்களா, அல்லது வேண்டாம் என்று சொல்லி போகிறார்களா, அல்லது மனசாட்சியில் சூடுபட்டவர்களாய் போகிறார்கள் என்று தெரியாது. ஆனால் அநேக மாதங்களாய் வருஷங்களாய் கர்த்தருடைய பந்தியில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதவர்கள் சபைக்குள்ளாய் இருக்கிறீர்கள். உங்களை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். இந்த காலவேளையில் வேதனையோடு கூட சொல்லுகிறார், நீ உன்னை ஆயத்தப்படுத்த சீக்கிரத்தில். எங்கே வாழ்க்கையில் குறைவுபட்டவளாய் இருக்கிறாய், வாழ்க்கையின் எந்த பகுதியில் குறைவுள்ளவனாய் இருக்கிறாய், மீண்டும் சொல்லுகிற முடிவு ஒரு நாள் வரும், முடிவு ஒரு நாள் வரும். அல்லது நம்முடைய மணவாளன் ஒரு நாள் வருவார். வரும்போது நீ அவருக்கு முன்பாக கரையும் குறையும் அற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். பாருங்க மக்களே, நீ இந்த பூமியில் எத்தனை கோடிகள் சம்பாதித்தாலும் அவைகள் எல்லாம் இந்த பூமிக்குரியவளா இங்கே தான் இருக்க போகிறது. நீ எந்த பதவியில் உயர்த்தப்பட்டாலும் அந்த பதவி ஒரு நாள் உன்னை விட்டு போகத்தான் செய்ய போகிறது. நீ எத்தனை 1000 கோடிகள்
சம்பாதித்து, எத்தனை 1000 ஏக்கர்களை சம்பாதித்து, எத்தனை வாகனங்களை சம்பாதித்து, எத்தனை பெயரும் புகழும் உடையவனாய் நீ வாழ்ந்தாலும் அத்தனையும் விட்டுக்கொண்டு நீ ஒரு நாள் இந்த உலகத்தை தாண்டி நீ போகத்தான் வேண்டும் என்று பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லு. சபைக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் வாழுகிற அத்தனை மனிதர்களுக்கும் இந்த உலகம் சொந்தமானது அல்ல. இந்த பூமியை விட்டுக்கொண்டு போகத்தான் வேண்டும். ஆனா எங்கே போகிறோம் என்பதை குறித்து நீ தெளிவாய் அறிந்திருக்கிறாய். எங்கே போக வேண்டும் என்பதை குறித்து உனக்கு வேதம் வெளிச்சம் கொடுத்திருக்கிறது. எங்கே போக வேண்டும் என்பதை குறித்து உனக்காய் படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வாசஸ்தலம் உண்டு. அதான் தேவனுடைய ராஜ்யம், வரப்போகிறதான கிங்டம் ஆஃப் ஹெவன். நீ அதுல போய் பங்கடையணும். நீ அதுல போய் பங்கடையணும். ஒருவேளை கொஞ்சம் பணம் குறைஞ்சு போனாலும் பரவாயில்ல பூமியில, கொஞ்சம் தரித்திரம் அனுபவிச்சாலும் பரவாயில்லங்க பூமியில, கொஞ்சம் வேதனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வலி அனுபவித்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் நிந்தைகள் அவமானங்கள் அனுபவித்தாலும் பரவாயில்லை, பூமியில பரதேசியாய் நீ வாழ்ந்தாலும் பரவாயில்ல. ஆனா மணவாளனுடைய வருகையில மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் போகாதபடி ஜாக்கிரதையாயிரு. அவருடைய வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. பணம், பட்டம், புகழ், பெருமை எல்லாமே ஒரு நாள் இந்த பூமியோடு அழிந்துவிடும். ஆனா மனுஷர்களாயிருக்கிற நாம் இந்த பூமியை விட்டு கிளம்பி போக வேண்டிய ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அதற்காக நீ என்ன செய்யணும்? விசுவாசம் என்னும் கேடயத்தை நீ உறுதியாய் பிடித்தவளாய் நிற்கணும். பின்வாங்கி போகிற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. ஆண்டவரை விட்டு அகலுகிற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. Praise the Lord. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ராஜ்யத்தை வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நாட்டை வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை வாக்களித்தவர் உண்மை உள்ளவன், வாக்கு மாறாதவன். நீ அதை இழந்து விடாதே மகளே. உன்னுடைய உலக வாழ்க்கைக்காக நீ ஆசைப்பட்டு அந்த நித்திய ஜீவனை நீ இழந்து விடாதபடி உன்னை எச்சரிப்பாய் வைத்துக்கொள். ஹல்லேலூயா. வாசி, அடுத்து வாசி. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காய் செய்யும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமா. அல்லேலூயா. மணவாளன் வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக மார்க்கு 13:23 வாசிங்க. மார்க்கு 13:23. நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:10-14 வரையான வசனங்களை வாசியுங்கள். தன்னை எப்படி அவர் எச்சரிக்கையாய் வைத்திருந்தார் என்பது தெரியும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒரு நிமிஷம். எப்படியாகலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்கு வரும்படிக்கு எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டமென்றும் குப்பையும் என்று விட்டுவிட்டிருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு எச்சரிக்கை பாருங்க, எவ்வளவு எச்சரிக்கை தேவ மனுஷனுக்கு. அது வேணுங்க. பரலோகம் வேணும்,
உலகத்தை கொடுத்தாகலும் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஜீவனை கொடுத்தாகலும் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும் பரலோகத்துக்கு போக ஆசை உள்ளவர்கள், ஆனால் எல்லாருக்கும் அங்கே இடம் இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தின்படி வாழுகிறவர்களுக்கு மட்டும்தான் அங்கே இடம் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின் படி வாழுகிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தை புறக்கணித்து விட்டு யாரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் என்று கனவு காணக்கூடாது. அது நடக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனத்தை புறக்கணித்து விட்டு, வார்த்தையை புறக்கணித்து விட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று யாரும் நம்பிவிடாதீர்கள். அது வீணான நம்பிக்கை. பரிசுத்த வேதாகமத்தின் எழுதியிருக்கிறதன்படிதான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் அதுக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிசாசுகள் கூட கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுச்சு. ஆமென். பிசாசுகள் கூட ஆண்டவரிடத்தில் நிறைய விண்ணப்பம் வச்சது. அந்த விண்ணப்பங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்தார். பிசாசுகளுக்கு பதில் கொடுத்தார் ஆண்டவர். ஆமென். ஒரு ஆமென் சொல்றீங்களேன். பிசாசுகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார், அழகாய் பதில் கொடுத்தார். அதனால நான் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு நடந்துருது, அதனால கர்த்தர் கூட இருக்கிறார் என்று கற்பனை செய்து விடாதீர்கள். ஒரு முறை என்னிடத்தில் ஒரு மனிதன் இப்படி சொன்னான், நான் ஜெபிக்கிற அனைத்து காரியமும் ஆண்டவர் எனக்கு நடத்தி கொடுக்கிறார், ஆகையால் நிச்சயம் நம்புகிறேன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் அவன் இப்படி சொன்னான், நான் ஒரு சபைக்கு ஆராதனைக்கு போவதில்லை, எந்த போதகரை நம்புவதில்லை, எந்த சபையும் எனக்கு சொந்தமானதில்லை, நானே என் ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொள்வேன், நானே என் ஆண்டவரிடத்தில் ஆராதித்துக் கொள்வேன் என்ற காரியங்கள் எல்லாம் நேர்த்தியும் செம்மையுமாய் நடக்கிறது என்று சொல்லுகிறான். நடக்கலாமே, ஏன் நடக்கக்கூடாது? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற நல்ல ஆண்டவர் அல்லவா அவர். நீ நல்லோரா தீயோனான்னு சொல்லி நீ பொல்லாதவனா அல்லது புறம்போக்கான்னு பார்த்து கொண்டு தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன்னை ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார். நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல மனிதர்களுக்கு வருகிற சிக்ஷை உனக்கு எதுவும் வருவதில்லை. நல்ல மனிதர்களுக்கு வருகிற தண்டனை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற தண்டனையோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற சோதனையோ, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனையோ உனக்கு வருவதே இல்லை. நீ நன்றாய் தழைத்து செழித்து வளர்ந்து கொள்ள முடியும். நீ அதை நினைத்துக் கொண்டு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு பதிலளிக்கிறான், நான் நன்றாய் இருக்கிறேன் என்று எண்ணி விடாதே. உனக்கு ஆபத்தான நாட்கள் வரப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். உன்னை பரிசோதிக்கிற, உன்னை சோதிக்கிற ஒரு சோதனையான் காலம் உனக்கு வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுதாங்க எச்சரிக்கை. நான் அடைந்தாயிற்று என்று சொல்ல மாட்டேன். அவர் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று என்றல்ல, நான் ஆசையாய் தொடருகிறேன், வாஞ்சையாய் தொடருகிறேன். லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணிக்கொண்டு என் பதவியை நான் நஷ்டம் என்று விடுகிறேன், எனக்கு தந்திருக்கிற தொழிலை நான் நஷ்டம் என்று விடுகிறேன், எனக்கு கிடைத்திர சம்பாத்தியங்கள், நான் சம்பாதித்தவைகள், நான் படித்த படிப்பு பட்டம் எல்லாம் என்னுடைய எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமும் என்று விட்டுக்கொண்டு நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அந்த லட்சியத்தை நோக்கி நான் ஆசையாய் தொடருகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த சிந்தை இருக்கட்டுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சபை மக்களுக்கு அந்த சிந்தை உருவாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உருவாகட்டும். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது கடைசி காலம். பத்திரமாய் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கே எந்த பகுதியில் சரிப்படுத்த வேண்டுமோ அந்தந்த பகுதிகளை உடனே சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 24:13 வாசியுங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அதாவது ஒன்று மரணம் பற்றி கொள்ளுகிற ஒரு நாள் வரும், மரணம் பிடிக்கிற ஒரு நாள் வரும். மரண நாளை நீ காணத்தான் வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஜனனம் என்று ஒன்று உண்டானால் மரணம் ஒன்று உண்டு. அந்த மரண நாள் உன்னை எப்பொழுது எங்கே எப்படி பிடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த முடிவு உன் வாழ்க்கையில் வரும் நாளில் நீ தேவனோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த முடிவு உன்னை பிடிக்கிற நாளில், அந்த நேரத்தில் நீ தேவனோடு நிலைத்திருக்கிற ஒரு நபராய் இருக்க வேண்டும். உன் ஆவியாத்தும சரீரம் பரிசுத்தமானதும் பிழையற்றதுமாய் தேவனுக்குள் உண்மை முத்தமும் உள்ளதாய் இருக்கிற ஒரு சரீரமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நேற்று கண்டவர்கள் இன்று இல்லை. போன வாரம் பார்த்த அநேகர் இந்த வாரத்தில் காண முடியவில்லை. ஜூலை மாதத்தை கண்ட அநேகர் இன்றைக்கு ஜூலை 3வது நாளை காணவில்லையே. போகிறார்கள், போய்கொண்டே இருக்கிறார்கள். சிலரை வியாதி வழியாய் உலகம் எடுத்துக்கொள்ளுகிறது, சிலரை ஆபத்துகள், சிலர் இயற்கையான மரணம், இப்படி பல பல பிரச்சனைகளில் மனிதன் இந்த உலகத்தை விட்டு போய்கொண்டே இருக்கிறான். தற்கொலைகள், யுத்தங்களினால் வெடிகுண்டு மரணங்கள், சமுத்திரத்தில் உள்ள ஆக்சிடென்ட்டுகள், விமான ஆக்சிடென்ட்டுகள், வாகன ஆக்சிடென்ட்டுகள், இப்படி கொலைகள், இப்படி ஒருவன் இன்னொருவனை இன்னும் கொலை செய்கிறான். இப்படி உலகத்தை விட்டு மனிதன் போய்கொண்டே இருக்கிறான். மனிதனுக்கு முடிவு எப்படி என்று நமக்கு தெரியாது. இதோ இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு நம்ம எத்தனை பேர் உயிரோடு இருப்போம் என்று தெரியாது. அடுத்த பரிசுத்த ஆராதனை 10ஆம் தேதி நடக்கிற பரிசுத்த ஆராதனையில் நம்ம எத்தனை பேர் கலந்து கொள்ள முடியும் என்பது தெரியாது, உத்தரவாதம் இல்லை. அது நம்முடைய ஜீவனை தந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே ஜனனம் தந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய மரண நாளையும் சரியாக கணிக்க அவர் ஒருவரால் தான் முடியும். ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு நாள் கட்டாயம் வரும். எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போய்த்தான் ஆக வேண்டும். எல்லாரும் போய்கொண்டுதான் இருக்கிற. எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியும் போய்த்தான் ஆக வேண்டும். ஹிட்லர், முசோலினியும், நெப்போலியனும் எல்லாம் போய்விட்டார்கள். நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம். பரிசுத்தவான்களும் போனார்கள். பவுலும், பேதுரும், அப்போஸ்தலர்களும், தானியேலும், தீர்க்கதரிசிகளும் எல்லாரும் போய்விட்டார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் போய்விட்டார்கள். நீதிமானா இருக்க யோபும் போய்விட்டார், யோசேப்பும் போய்விட்டார். நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். முடிவு ஒரு நாள் வரும், முடிவு ஒரு நாள் வரும். சொல்லுங்க, பக்கத்தில் உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்க, முடிவு ஒரு நாள் வரும். சொல்லுங்க, முடிவு ஒரு நாள் வரும். முகத்தில் பார்த்து சொல்லுங்க, முடிவு ஒரு நாள் வரும். கையை பிடிச்சு முகத்தில் பார்த்து சொல்லுங்க, முடிவு ஒரு நாள் வரும். இன்னும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, முடிவு ஒரு நாள் வரும். எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் யாருடைய கரங்களில் இருப்போம்? ஆண்டவருடைய இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவருடைய கரங்களிலே பத்திரமாய் இருப்போமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த விசுவாசம், அந்த உறுதி உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் வீணாய் கிறிஸ்துவை ஆராதித்து பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே சில செய்திகளை சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் அநேகர், ஆனால் பந்தய பொருளை அடைகிறவனோ ஒருவன். நாம் பந்தய பொருளை அடைகிறவர்களாய் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் வரப்போகிறார். வருகிற காலம் நெருங்கிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 10:12 வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10:12. ஆகையால் தான் நிற்குന്നു എന്ന് തോന്നുന്നവൻ വീഴാതിരിപ്പാൻ നോക്കിക്കൊള്ളട്ടെ. இல்ல, இனிமே தமிழ்ல இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். இயேசு வரப்போகிறார்.
அல்லேலூயா. இங்கே நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே சிலருடைய இருதயத்தில் இருமாப்பு பிடிக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சிலருடைய இதயங்களிலே இருமாப்பு உண்டாகும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போயிடலாம். அல்லேலூயா. அதெல்லாம் போயிடலாம். ஒரு மனுஷன் இந்த ஆராதனை கூட்டத்துக்கு வந்தே 2-3 வருஷம் ஆச்சு. ஆராதனைக்கு வரணும் யான்னு சொல்லி கூப்பிட்டான். அதெல்லாம் பரலோகத்துக்கு போகணும், ஆராதனைக்கு வாங்க, அதெல்லாம் போயிடலாம். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனோட சில பிரச்சனை நிமித்தம் பேசிக்கொண்டிருக்கும் போது பாஸ்டர் பரலோகத்துக்கு போகணும், அதெல்லாம் போயிடலாம். ஆமென். அதெல்லாம் போயிடலாங்க. என்ன மன உறுதி, என்ன மனதைரியம், நல்லதாங்க. அந்த தைரியத்துக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அந்த வைராக்கியத்துக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆனால் கிரியை பார்க்கும்போ அது வாய்ப்பு குறைவாகவே தோன்றுகிறது. தராசில் நிறுத்து பார்க்கும்போது குறைவாக தெரிகிறது. மனுஷனாயிருக்கிற என்னுடைய கண்ணுகளுக்கே அது குறைவாய் தெரிகிறது என்று சொன்னால் தேவனுடைய கண்களுக்கு அது எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் பரலோகம் சசிகுமார் பாஸ்டருடைய சொத்தா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சசிகுமார் பாஸ்டருடைய சொத்தா பரலோகம்? இல்லைங்க, இல்லைங்க, இல்லைங்க. அப்படி பெருமை அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நான் தாழ்மையா அவங்க பாதங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்க பரிசுத்தவான்களாய் மாறி பரலோகத்துக்கு தகுதி அடைங்க. இதை சொல்றதுக்கு தான் என்ன தேவன் அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார். இதை சொல்றதுக்கு தான் என்ன தேவன் இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். இதை சொல்றதுக்கு தான் பரலோகத்திலிருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து வார்த்தையை தந்து பேச சொல்லி இருக்கிறார். மற்றபடி நீங்க தாராளம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அல்லேலூயா. உங்க வழியிலே நடந்து போலான்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா ஸ்தோத்திரங்க, தைரியமா போயிட்டே இருங்க. ஆனா இப்படிதான் போக முடியும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த வசனங்களை எடுத்து சொல்றோமுங்க. உலகத்திலும் வாழ்ந்து ஆண்டவரோடும் வாழ்ந்து பரலோகத்துக்கு போக முடியும்னா கிளம்புங்க, அப்படியே நடந்து கொள்ளுங்க. 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறதுனால சொல்றோமுங்க. நீங்க உலகத்தின் மேல் அன்பு வச்சு ஆண்டவர்களும் அன்பு வைக்க முடியும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. அது ஒரு பிரச்சனை இல்லைங்க. அல்லேலூயா. அதையும் நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை அப்படி ஒரு கிருபைகளையும் தந்திருந்தாருன்னா நீங்க அப்படியே செய்யுங்க. உலகத்தை நேசிங்க, உலகத்தில் உள்ளதை நேசிங்க, உலகத்துக்காய் வாழுங்க, உலகத்துக்காய் அப்படியே நடந்து கொள்ளுங்க. இப்படி எங்க ஆராதனைக்கு வாங்க. ஆமென். கர்த்தர் வரும்போது நீங்க போயிடலாமுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா எனக்கு வேதாகமம் சொல்லுகிறது முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பின்வாங்கி போனவனாய் காணப்பட்டான், அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு எனக்கு வேதாகமம் சொல்லுதுங்க. என்னுடைய மொழியில சொல்லுதுங்க, தமிழ்ல சொல்லுதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எபிரேயர் 3:12 வாசி மகளே. எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரோடு இருக்கிறீங்க, எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே வெளிச்சம். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க கர்த்தருடைய பந்தியின் மேல் இருக்கிற உங்களுடைய வாஞ்சையும் தாகத்தையும் பார்க்கும்போ என்னோட உடம்பு புல்லரிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி ஆராதனை வேளையில நீங்க எல்லாம் வந்து இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்கும்போ நான் அப்படி உடம்பு புல்லரிச்சு சந்தோஷத்தால் அப்படியே பரலோகத்தில் 3ஆம் வானம் வரைக்கும் அப்படியே போயிட்டு வந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்று நீங்க அனைவரும் கர்த்தருடைய பந்தியில வந்து இருக்கிற அந்த சீனரியை பார்க்கும்போது என்னால தாங்க முடியாதுங்க. அந்த மகிழ்ச்சி தாங்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்து 5 வருஷம்
ஞானஸ்நானம் எடுத்து 10 வருஷம், ஞானஸ்நானம் எடுத்து 15 வருஷம் ஆண்டவருக்குள்ளாய் வந்து 5 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் ஒரு திருவிருந்து கூட ஒரு திருவிருந்து கூட தவற விடாத இங்க இருக்கிற பரிசுத்தவான்களை காணும்போது எனக்கு உடம்பெல்லாம் அப்படி புல்லரிக்குதுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க கர்த்தரோடு கூட தாங்க இருக்கிறீங்க, சந்தேகமே இல்லைங்க. கர்த்தரோடு கூட தான் இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க திருவிருந்தில் இருக்கிறத நினைக்கும் போதே எனக்கு தோணும் கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோடு நடக்கிறார்கள், கர்த்தரோடு ஓடுகிறார்கள், கர்த்தரோடு வாக்கு பண்றார்கள், கர்த்தரோடு ரன் பண்ணுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். போலாங்க, பரலோகம் அது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. ஆண்டவர் இன்னும் காலையில் வந்தாலும் சரி, நாளை வயிற்று வந்தாலும் சரி, உச்சைக்கு வந்தாலும் சரி, இப்போ போகிற வழியில் வந்தாலும் கூட பரவாயில்லைங்க. சரியா இருக்கிறீங்க நீங்க எல்லாரும், ஓகே தான். ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஆகஸ்ட் மாதம் நடந்த கர்த்தருடைய பந்தி எனக்கு தெளிவாக காண்பிச்சுங்க. ஆகஸ்ட் மாதம் நடந்த ஜூலை மாதம் நடந்த கர்த்தருடைய பந்தி 7 நாள் காத்திருப்புக்கு பிறகு நடந்த கர்த்தருடைய பந்தி ஆராதனையில் நீங்க எல்லாம் உட்கார்ந்த அந்த சூழ்நிலையை நினைக்கும் எனக்கு அப்படி மகிழ்ச்சி தாண்டவம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு வந்து பார்க்கட்டும், ஆண்டவருக்கே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு நான் இருந்தேன். வந்து பார்க்கட்டும் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளைகள் எல்லாரும் உடனே இந்த இடம் எல்லாம் அப்படியே காலியாக இருக்க போது, இந்த சேர்கள், இந்த ஏசி, இந்த இதெல்லாம் பில்டிங் கட்டடம் எல்லாம் காலியாக இருக்க போது ஒரு ஆள் கூட இங்கே இருக்க மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லூக்கா 11:35 வாசிப்போம். லூக்கா 11:35. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம், எப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்க ஒரு நிமிஷம், இருளுக்கும் ஒளிக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. நான் ஒளியில இருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டாம், கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் ஒளியில தான் இருக்கேன். 3 பேர் சொல்லுகிற அல்லேலூயா 300 பேரை நீதிமான்களாக காட்டும். 3 பேர் சொல்லுகிற அல்லேலூயா நான் ஒளியில தான் இருக்கிறேன், இருள் எவ்வளவு வேணும் எனக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்ன பெந்தேகோஸ்துக்காரங்க மட்டும் கை வைத்துங்க பார்ப்போம். இங்கே சிஎஸ்காரன் ஆர்சிக்காரன் ஒன்றும் கிடையாதுல்ல, லூத்தரன் பிரதரன் அப்புறம் சிபிஎங்காரன் அவன் ஒன்றும் இங்கே இல்லை. இங்கே இருக்கிற ஒரு பெந்தேகோஸ்து கூட்டம் அப்படியே கை வைத்துங்க, நான் ஒளியில தான் இருக்கிறேன். ஆமென், பரவாயில்ல, ஸ்தோத்திரம். அடுத்து யோபு 36:21 வாசிங்க. யோபு 36:21. அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். போதும், கடைசியா முடிச்சிட்டேன். அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அக்கிரமத்துக்கு திரும்பாதபடி எச்சரிக்கையாயிருங்க, கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. பின்வாங்கி போகிறவனாய் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவர் வரப்போறாருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் பாருங்க, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறவங்க எதுக்கு இந்த ஆண்டவர் ஆராதிச்சு வீணா நேரத்தை போக்குறீங்க? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வீணா ஆண்டவரை சேவிச்சு எதுக்கு ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு பெந்தேகோஸ்துக்காரன்னு சொல்லி உங்களோட நேரத்தை போக்குறீங்க? அதை விட உலகத்திலேயே போய் நிறைய வாழலாமே. கொஞ்சம் தண்ணி அடித்து, கொஞ்சம் இறைச்சி தின்னு, கொஞ்சம் முட்டை தின்னு, கொஞ்சம் கிழங்கு தின்னு, ஜாலியாக இஷ்டத்துக்கு வாழ்ந்து போனால் போது, நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, பூமியிலேயாவது அனுபவிச்சுட்டு போகலாமே. இது அங்கேயும் போக முடியல, இங்கேயும் வர முடியல, அதுவும் செய்ய முடியல, இதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அப்படி என்னங்க வாழ்க்கை சொல்லுங்க? பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. தரிசனத்தோட ஓடுங்க. நமக்கெல்லாம் ஒரு ராஜ்யம் இருக்கிறது நினைச்சு கொள்ளுங்க. இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லைன்னு நினைச்சுக்குங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு மார்க்கமே இல்லை, நம்ம சரிப்படுத்தி கொள்ள முடியாது. இந்த உலகம் அவ்வளவு மோசமாக இருக்கிறது, அவ்வளோ கடினமாக இருக்கிறது. என்னால் நித்திய ஜீவன் அதை பரலோகத்தை எல்லாம் சென்று போய் பங்கடைய முடியாது. ஆண்டவர் வரும்ப வரட்டு, எடுத்துக்கொள்ளட்டு, கைவிடப்பட்டு போனா அங்கே போட்டுன்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா, கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க, ஒன்று நீ பரலோகத்தில் போகணும், இல்லைன்னா வேறோட ஒரு இடம் இருக்கு, அங்கே போகிறது யாரும் சகிக்க முடியாது, அது ஒருவராலும் தாங்க முடியாது. ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல தான் போக முடியும் மனுஷனுக்கு. ஒன்று நித்திய ஜீவனாக இருக்கிற பரலோகத்துக்குள்ளே போகணும், இல்லைன்னா நித்திய மரணமாக இருக்கிற நரகத்துக்கு போகணும். ரெண்டு இடம் தான் உண்டு, வேற இடம் இல்லை. ரெண்டு இடம் தான் உண்டு. நீங்கள் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறீங்க, எல்லா வழியும் உங்களுக்கு தெரியும், ஒன்றும் குறைவா உங்களுக்கு போதிக்கப்படலை. அத்தனை நிறைவா ஸ்டாண்டர்டா சரியா கலப்படம் இல்லாம உங்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மாய்மாலம் பண்ணாம நீங்க எம்மேல பிரியம் வைக்கணும்னு சொல்லாம, அதற்கான உபதேசம் பண்ணாம, ஜன கூட்டங்களை கூட்டுகிற பிரசங்கம் பண்ணாம, பொய் சொல்லாம, நேர்த்தியும் நேர்மையும் செம்மையுமான உபதேசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு அடையாளமாகத்தான் இந்த காலவேளை பரிசுத்த ஆராதனையில் ஆண்டவருடைய வருகையை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் வரப்போகிறார், வருவார், கட்டாயம் வருவார். ஆயத்தப்படுத்த மனதுண்டானால் ஆயத்தப்பட்டுக் கொள்ளுங்க. விழிப்பாய் மாற கடமை முடியுமானால் விழிப்படைந்து கொள்ளுங்க. உங்களை சரிப்படுத்தி கொண்டு வருகிற நாட்களிலே ஆண்டவரோட நேர்மையா நிலைநிற்க முடியும் என்றால் நின்று கொள்ளுங்க. பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்றால் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உலகத்தை விட்டு உங்களை பிரித்து கொண்டு ஆண்டவரோடு சேர்ந்து வாழ முடியும் என்றால் உங்களை சேர்த்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு தடையா இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் உடைத்தறிந்து கொண்டு ஆண்டவரை பற்றி கொள்ள மனதுண்டானால் பற்றி கொள்ளுங்க. மணவாளன் எப்ப வருகிறார் என்று தெரியாது, ஆனால் மணவாளன் வருவார். நினையாத நேரத்தில், நினையாத நாளிகையில், நினையாத வேளையில் என் ஆண்டவராயிருக்கிற இரட்சகர் இந்த உலகத்திலே அவர் இரத்தத்தில் சம்பாதித்த சபையை சேர்த்து கொள்ள அவர் வருவார். அவர் தாமதப்படுவதில்லை. தனக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை அவர் சேர்த்து கொண்டு தம்முடைய மகிமை உள்ள ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பார். சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆயத்தமாயிருக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆயத்தமாயிருக்கிற மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். விழிப்புடன் இருக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படும். எச்சரிக்கையாயிருக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்யாத மனிதன் இல்லை, குறைவுகள் இல்லாத மனிதன் இல்லை. இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த பூமியில வாழும் போது நம்மையும் பாவம் சில வேளைகளில் பற்றி கொள்ளுகிறது. ஆனால் மகனே, நீ அதிலிருந்து பிரிந்து வெளியே வரத்தான் இந்த காலவேளையில் ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை நேசிக்கிறபடினால்தான் ஆண்டவர் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை உன்னுடைய காதுகளுக்கு வல்லமையாய் தொனிக்க செய்கிறார். நீ இந்த நாட்களில் அகன்று நிற்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ இந்த நாட்களில் ஆயத்தமாய் இல்லாத ஆண்டவருக்கு தெரியும். நீ இந்த நாட்களில் ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய ஜெப வாழ்க்கை அற்று போனது ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய விசுவாச வாழ்க்கை அற்று போனது ஆண்டவருக்கு தெரியும். நீ இன்னும் அவருடைய வருகைக்காய் உன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு நீ முயற்சிக்காதது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் உன்னை மிகவும் நேசிக்கிறபடினாலே இந்த எச்சரிப்பின் சத்தத்தை இந்த கால வேளையிலே உன்னோடு கூட அவர் தொனித்துக் கொண்டே இருக்கிறார். சபையே ஆயத்தமாகு, சபையே ஆயத்தமாகு, சபையே மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படு, சபையே விழித்தெழும்பு, சபையே உணர்வுடன் எழும்பி வா, சபையே ஆயத்தத்துடன் எழும்பி வா. விழுந்த இடத்திலிருந்து எழும்பு, சிந்தையை மாற்று, எண்ணங்களை மாற்று, பார்வையை மாற்று, பேச்சை மாற்று, உன்னுடைய கிரியைகளை மாற்று, உன்னுடைய அஜாக்கிரதையான சுபாவத்தை மாற்று. வெளியவா, சபை வெளியவா,
சபை புத்துணர்வு பெற்று வெளியே வா. இந்த ஆகஸ்ட் மாதம் ஓ ரபா சாந்துரிய நீ வெளியே வா. சபை வெளியே வா. சபை உலகத்தை விட்டு வெளியே வா. சபை மாம்சத்தை விட்டு வெளியே வா. சபை பாவத்தை விட்டு வெளியே வா. ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைங்க எழும்புவோம். கடைசி காலம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இனியும் நாம் பாவத்திலும் உலகத்திலும் வாழ்ந்து நம்முடைய ஜீவனை அழிக்க வேண்டிய நாட்கள் அல்ல. சபை வெளியே வர வேண்டிய காலம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் எழும்புங்க. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். நான் ஆயத்தமா இல்லை என்பதை நீங்கள் சாட்சியாய் வெளிப்படுத்தி விட்டீர்கள். எத்தனை பேர் உங்களை ஆயத்தப்படுத்த போகிறீர்கள்? எத்தனை பேர் உங்களை எச்சரிப்பார்? இந்த காலவேளை எச்சரிப்படைந்தவர்கள், எச்சரிப்படைந்தவர்கள், இந்த காலவேளையில் விழிப்படைந்தவர்கள், உங்களை எத்தனை பேர் ஆயத்தப்படுத்த போகிறீர்கள்? ஆயத்தப்படுத்த போகிறவர்கள் வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்கள். என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்கள். என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்கள். என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுங்கள். என் குறைவுகளை மன்னியும் என்று சொல்லுங்கள். என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்கள். என் அக்கிரமங்களை மன்னியும் என்று சொல்லுங்கள். என் அநீதிகளை மன்னியும் என்று சொல்லுங்கள். கரங்களை நன்றாய் உயர்த்தி அழுங்கள். அழுது புலம்புங்கள். அழுது புலம்புங்கள். ஆண்டவர் உங்களை குறித்து ஓ ஹல்லேலூயா ஏராளமான சித்தங்களை வைத்திருக்கிறார். மிகவும் நேசிக்கிறார் மகளே. சபை அவர் மிகவும் நேசிக்கிறார். உங்களை ஒவ்வொருத்தரையும் மிகவும் நேசிக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய நேசம்தான் இந்த கால வேளையில் ஒரு செய்தி சற்று மன கடினமானதா இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வரப்போகிற கர்த்தருடைய பந்தி, இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கிற கர்த்தருடைய பந்தி, அது உன்னுடைய ஆமென் ஹல்லேலூயா உன்னுடைய இன்றைய செய்தியுடைய விடுதலையாய் மாற வேண்டும். செய்தியுடைய விடுதலையாய் மாற வேண்டும். நீ உணர்வுள்ளவனாய் மாறினதே, உணர்வுள்ளவனாய் மாற்றப்பட்டதே வரப்போகிற பந்தி காண வேண்டும், காண வேண்டும். கர்த்தர் காண வேண்டும். இன்னைக்கு கரங்களை உயர்த்தினதோடு இன்றைக்கு அழுகிறதோடு நிறுத்தி விடாதிருங்கள். உங்களை ஒப்பு கொடுங்கள். முற்றிலுமா உன் ஜெப வாழ்க்கைக்கு திரும்பு, உன் ஆராதனை வாழ்க்கைக்கு திரும்பு, உன் ஊழிய வாழ்க்கைக்கு திரும்பு, உன் பரிசுத்த வாழ்க்கைக்கு திரும்பு. சத்தியபரரை தள்ளி விடாதே, நீதிபரரை தள்ளி விடாதே, மறுதலியாதே. உலகத்தை நேசிக்கட்டும், நீ ஆண்டவரை நேசிக்க ஆரம்பி. பிழைப்புக்காக எப்படியும் வாழ்ந்து விடாதே. பிழைப்புக்காக எப்படியும் வாழ்ந்து விடாத மகளே, பிழைப்புக்காக எப்படியும் வாழ்ந்து விடாதே. ஓ சகோதரனே, ஒருவேளை நீ இதெல்லாம் உனக்கு புதிதா இருக்கலாம் பிரதர், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். நீ இன்னும் மனம் திரும்பாத பட்சத்தில் மனம் திரும்புவதற்கு நீ ஒப்புக்கொடு. நீ இன்னும் விசுவாச ஸ்நானம் எடுக்காத பட்சத்தில் விசுவாச ஸ்நானத்துக்கு நீ ஒப்புக்கொடு. ஒருவேளை விசுவாச ஸ்நானம் பெற்றிருந்தும் நீ இன்றைக்கு பின்மாற்றத்தின் அனுபவத்தில் இருப்பாயானா, நீ ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போன ஒரு ஆத்துமாவென்றால் ஆண்டவர் உன்னை இன்றைக்கு அழைக்கிறார். உன்னை இன்றைக்கு வருந்தி அழைக்கிறார். நீ வெளியே வர வேண்டும் என்று அழைக்கிறார். நீ திரும்பி வர வேண்டும் என்று அழைக்கிறார். ரெண்டு கரத்தையும் கூப்பி உன்னை அழைக்கிறார். வெளியே வா, உலகத்தை விட்டு மாம்சத்தை விட்டு வெளியே வா. வாலிப தம்பி வெளியே வா, சகோதரனே வெளியே வா. ஆண்டவர் நேசிக்கிறார். விசுவாச ஸ்நானத்துக்கு நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரை முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொடு. ஓதும் உலகத்துக்காய் வாழ்ந்தது. மணவாளன் வரப்போகிறார். எப்ப வருவார் என்று தெரியாதான வருவார். ஏது நிமிஷத்தில் வருவார் என்று தெரியாது, ஆனால் வருவார். சபையை சேர்த்துக் கொள்ள வருவார். என்னையும் உன்னையும் சேர்த்துக் கொள்ள வருவார். கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்களா? உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ரெண்டு கரத்தையும் உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடு. அந்த சத்தம் பரலோகத்தில் எட்டட்டும். கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. சத்தமா கூப்பிடு, சத்தமா கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க. என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க. நான் திரும்பி வருகிறேன் சொல்லுங்க. திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன். பரிசுத்தமாக்குங்கள் சொல்லுங்க. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அஜாக்கிரதைகளை மன்னிங்க. என்னுடைய உணர்வில்லாத இருதயத்தை மன்னிங்க. என்னுடைய எச்சரிக்கை இல்லாத இருதயத்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க.
தகப்பனே, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த செய்தியை தந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் ஜனத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் மக்கள் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் உணர்வடைந்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறப்பா. அடியானும் குடும்பமும் என் பிள்ளைகள் எல்லாவரும் ஆண்டவரே, என் சபையில் இருக்கிற வாலிப மக்கள், என் சபையில் இருக்கிற முதியவர்கள், என் சபையில் இருக்கிற இளைஞர்கள் ஆண்டவரே, இள வயதுள்ள பிள்ளைகள் எல்லாவரும் எங்களை ஆயத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. வெகு தூரம் போனவர்கள் உண்டாண்டவரே, பின்மாற்றத்தின் அனுபவத்தில் வெகு தூரம் போனவர்கள் உண்டாண்டவர், விழுந்து கிடக்கிறவர்கள் உண்டாண்டவரே, பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள் உண்டாண்டவரே, எழும்ப முடியாதபடி தவிக்கிறவர்கள் உண்டாண்டவரே, எப்படி இந்த பாவத்தை விட்டு வெளியே வருவேர் என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறவர்கள் உண்டாண்டவரே. கர்த்தாவே, அவர்களை மன்னிங்கப்பா, கர்த்தாவே அவர்களை விடுதலையாக்குங்கப்பா. இருளை விட்டு வெளிச்சத்துக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, இருளை விட்டு வெளிச்சத்துக்குள்ள வரட்டும் அப்பா. என் பிள்ளைகள் உலகத்துக்கு அடிமையாய் போய்விட்டவர்கள் உண்டு, மதுபானத்துக்கு அடிமையானவர்கள் உண்டு, பாக்குக்கு அடிமையானவர்கள் உண்டு, போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் உண்டு, பொய்களுக்கு அடிமையானவர்கள் உண்டு, உலக வேஷத்துக்கு அடிமையானவர்கள் உண்டு ஆண்டவர், விபச்சாரத்துக்கு அடிமையானவர்கள் உண்டு, சிந்தையிலே பலவிதமான பாவத்துக்கு அடிமையானவர்கள் உண்டு, உலகத்துக்கு அடிமையானவர்கள். எஜமானரே, விடுதலையாக்க வேண்டும், விடுதலையாக்குங்கப்பா. என் ஜனத்தை விடுதலையாக்குங்கப்பா, என்னை விடுதலையாக்குங்கப்பா, என் ரத்த பந்தங்களை விடுதலையாக்குங்க, என் ஜனத்தை விடுதலையாக்குங்க. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. சகல பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க. எங்களுடைய கரைகள் எல்லாம் கழுவப்படட்டும், எங்களுடைய கரைகள் எல்லாம் கழுவப்படட்டும். இந்த காலவேளையில் எங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்திலே நாங்களாகவே கரைப்படுத்தி கொண்டோம் ஐயா. எங்களுடைய கரைகள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லு மகளே, நீ கரத்தை உயர்த்தி சொல்லு, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, கிருபையை ஊற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் ஏழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.